4 இயர்ஸ் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் போனோம், மெடிசன் படிக்கணும்னா மெடிக்கல் காலேஜ் போனோம். அதே மாதிரி சினிமா படிக்கணும்னா ஒரு நல்ல ஆக்டர் ஆகணும்னு என்ன பண்ணோம்? என்னோட கேஸ்ல வந்து getting to act with some of the best actors in this country, Kamal Hassan sir, Mohanlal sir, Amitabh Bachchan sir, Satyaraj sir, Nagarjun sir, அப்புறம் அனுஷ்கா அண்ட் த்ரிஷா. ஐ திங்க் அது வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து ஒரு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படங்கள் மூலமா ஒரு எஜுகேஷன் கிடைச்சது. இந்த எஜுகேஷன் இப்போ பயன்படுத்தணும். அதே சமயத்தில் வந்து ஒரு சோலோ ஹீரோ ஃபில்மா எனக்கு பனித்துளி கிடைச்சது. அண்ட் ஒரு ரொம்ப யங்கான டீம். நாட்டி சார் வந்து இஸ் அ யங், இந்த கேஸ் ஆஃப் நியூ டிரெக்டர்ஸ் என்ன அவ்வளோ எனர்ஜி இருக்கும். அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த படத்துல வந்து கம்ப்ளீட்டா போர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த எந்தூசியாசம் இருந்தது. ஸோ ஒரு இந்த படம் மூலமா ஜஸ்ட் ஒரு நல்ல டைரக்டர் இல்லை, ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சிருக்காரு நாட்டி சார். அண்ட் நாட்டி சார் கூட டெக்னீஷியன்ஸ் சிஜே ராஜ்குமார் படத்தோட சினிமாட்டோகிராஃபர், அப்புறம் ஹாலிவுட்ல ஷூட் பண்ணும்போது, யூஎஸ்ல ஷூட் பண்ணும்போது ஒரு ஹாலிவுட் சினிமாட்டோகிராஃபர் கிறிஸ் எல்ரிச், இஸ் ஆல்சோ வெரி யங் சாப். ஸோ அப்படி வந்து பனித்துளியில பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபுல் யங் டீம். ஸோ ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த ஷார்ட் டேக்கிங், இட்ஸ் வெரி யூத்ஃபுல். மியூசிக் அக்னல் அண்ட் ஃபேசான், ஏஆர் ரஹ்மான் சார் கூட ஒர்க் பண்ற அசோசியேட்ஸ், அவங்க தான் மியூசிக் கொடுத்துருக்காங்க. யங் கைஸ். ஸோ த ஹோல் ஃபிலிம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பார்க்கும்போது புதுசா இருக்கே, இது வந்து தமிழ் சினிமாக்கே இது ரிச்சா இருக்கே, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ ஐ திங்க் நாட்டி சார் வந்து ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் குவாலிட்டிஸ் இஸ் கெட்டிங் அ குட் டீம் இன் பிளேஸ். அது ரொம்ப முக்கியம். செலக்டிங் த ரைட் டெக்னீஷியன்ஸ். பிரமாதமா டெக்னீஷியன் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஹாலிவுட்ல வேற டிபார்ட்மெண்ட், சென்னையில வேற டிபார்ட்மெண்ட். அப்படி பண்ணும்போது ஹி இஸ் வெரி குட் இன் தட், செலக்டிங் த ரைட் திங். அண்ட் அப்புறம் மோட்டிவேட்டிங். நம்ம கிட்ட நல்ல டூல்ஸ் இருக்கும், பட் ஒர்க்கர்ஸ்க்கு மோட்டிவேட் பண்ணணும். அந்த மாதிரி ஹி ஹஸ் மோட்டிவேஷன் பவர்ஸ். ஒரு மோட்டிவேட் பண்ணிருக்காரு. செட்ல வந்து யூஎஸ்ல ஷூட் பண்ணது ரொம்ப கஷ்டம். சில டைம் வந்து அந்த பர்மிஷன்ஸ் எடுத்துக்கிட்டு சில பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் ஹி இஸ் ஆல்வேஸ் மோட்டிவேட்டட் ஆன் த செட். நம்ம கேஸ்ல வந்து சான் ஹோசே ஏர்போர்ட்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவங்க வந்து எதிர்பார்க்குற மாதிரி ஒரு டிக்கெட் கவுண்டர் கிட்ட ஒரு ஷாட் வேணும். ஆனா அங்கே போகும்போது அந்த பர்மிஷன் கொடுக்கல. ஹி டிட்ன்ட் கெட் டிமோட்டிவேட்டட். அவங்க டக்குன்னு ஆன் த ஸ்பாட் ஹி தாட் ஆஃப் a brilliant idea. வேற இடத்துல அதே சீன், அதே மோட்டிவேஷன் கூட பண்ணாங்க. ஸோ ஹீ இஸ் அ மேன் ஆன் த ஜாப். அண்ட் நாட்டியோட கேஸ்ல நான் நிறைய டிரெக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் இருக்கும். சில டிரெக்டர்ஸ் வந்து ரொம்பவே பிளானிங் பண்ணுவாங்க, ஆனா ஸ்பாட்ல வந்து நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ண மாட்டாங்க. நாட்டியோட கேஸ்ல என்ன பார்த்திருக்கேன்னா, பிகாஸ் ஹி ஹஸ் ஸ்டடிட் இன் ஹாலிவுட், ஹி ஹஸ் ஸ்டடிட் ஃபிலிம் ஸ்கூல், நல்லா பிளானிங் இருக்கும். பட் ஸ்பாட்ல சப்போஸ் சம்திங் ஹேப்பன்ஸ், சம் மிஸ்டேக் ஹேப்பன்ஸ் ஆர் சம்திங், ஸ்பான்டேனியஸா இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. அது வந்து நாட்டியோட கேஸ்ல வந்து ஒரு பிக் ஸ்ட்ரெங்த் இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நாட்டி சருக்கு ஐ வாண்ட் டு ஆஸ்க், பிகாஸ் இந்த படத்துல அவங்க சொன்னாங்க டூ யூனிட்ஸ். யூஎஸ்ல வந்து ஒரு ஹாலிவுட் சினிமாட்டோகிராஃபர் அண்ட் இந்தியால வந்து சிஜே ராஜ்குமார் ஒரு இந்தியன் சினிமாட்டோகிராஃபர். ஸோ எப்படி வந்து அந்த பேலன்ஸ் பண்ணாங்க? ஐ வாண்ட் டு நோ, பிகாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லை? ஆக்சுவலாக கரெக்டாக கேட்டிங்க. அதை சொல்லணும். கிறிஸ்டல் ரிச் இருக்கான். கிறிஸ்டல் ரிச் வந்து எப்படின்னா எதை சொன்னாலும் செஞ்சு எடுத்து கொடுத்துருவாங்க. யூஎஸில் இது வேணும் இது வேணும்னா நோன்னே சொல்ல மாட்டாங்க. அதை அவ்வளோ அழகாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வரும்போது சரி இந்தியன் டெக்னீஷியன்ஸுக்கு நான் ஒர்க் பண்ணது கிடையாது ஆஸ் எ டேரக்டர். பட் நான் எங்கள் அப்பா ப்ரொடியூஸ் பண்ண ஃபிலிம்ஸ்லாம் வித்தம். அப்போ வாட்ச் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் வந்து வாட்ச் பண்ணியிருக்கேன், பிடிச்சிருக்கேன். பட் என்னன்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி அவங்க இட்ஸ் வெரி டஃப் டு ஒர்க் வித் இந்தியன் டெக்னீஷியன்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பயத்தில் தான் வந்தேன். பட் அதே கிறிஸ்டல் ரிச்சோட ரெப்ளிகா மாதிரி சி ராஜ்குமார். இன்ஃபேக்ட் ஒரு படி மேலே போய் சொல்றதெல்லாம் அப்படியே இப்போ கஷ்டமாக இருந்தால் கூட எடுத்து கொடுத்துருவாரு. டப்புன்னு இறங்கிடுவார். இறங்கி ஒரு பாட்டுக்கும் லைட்டிங் பண்ணிட்டு இருப்பாரு. நான் சொல்றது 2 படிக்கு மேலே போய் எடுத்து கொடுப்பாரு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் 6 நாள் பண்ண வேண்டிய ஃபைட்டை 2.5 நாள் தான் வந்திருக்கும். எடுத்து கொடுத்ததுக்கு
சிஜி ராஜ்குமார் மெயின், அவரும் குன்றத்தூர் பாபு மெயின் காரணம். யாரு என்னோட எடிட்டர் வசந்த், தட் மேன் இஸ் அமேசிங். இந்த ஃபிலிம் ப்ரெஷர்ஸை பார்த்த உடனே வசந்த் அண்ட் ஐயப்பன் அவங்க தான் இந்த படத்துக்கு எடிட்டர். வசந்த் என்ன சொன்னாருன்னா, என்ன பண்ணாருன்னா, he didn't accept 2-3 films. 2-3 films வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணார் இந்த படத்துக்காக வசந்த். அண்ட் ஏன்னா ஹிஸ் ஃபோக்கஸ் வாஸ் கம்ப்ளீட் இன் பனித்துளி. அதோட ஜஸ்டிஃபிகேஷன் லெவல் இஸ் டூ மச். சூப்பராக பண்ணி கொடுத்தாரு அவர். அந்த 3 படம் விட்டதுக்காக விட்டுட்டு பண்ணுற அளவுக்கு இந்த படத்தில் என்னென்ன இருக்கு அப்படின்னு யாராவது திங்க் பண்ணாங்கன்னா அது வசந்த் நிறைய பண்ணியிருக்காரு. நிறைய பண்ணி சூப்பராக கொண்டு வந்துருக்காரு படத்தை. இந்த படத்துல வந்து ஒரு ரொமான்டிக் படம் ஏற்கனவே சொல்லிருக்கோம், இருந்தாலும் ஆக்ஷன் சீன்ஸ் இருந்தது படத்துல சில ஸ்பாட்ல. ஸோ நாட்டி சார் வந்து ரொம்ப தெளிவா இருந்தாரு. சார் உன்னை போல ஒருவன்ல உங்க ஆக்ஷன் சீன் மக்கள் வந்து விரும்பியிருக்காங்க. ஸோ மக்களுக்காக வந்து இந்த சின்ன ஆக்ஷன் சீன் வந்து நான் பிரமாதமா பண்ண போறேன். அந்த டியூரேஷன் வந்து 3-4 minutes தான் இருக்கும், இருந்தாலும் ஐ வாண்ட் டு மேக் அன் இம்பாக்ட். அதை பத்தி ரொம்ப கிளியரா இருந்தாரு. அண்ட் வாட் ஐ லைக் அபவுட் நாட்டி சார் வாஸ் வந்து he gave 2 different dimensions. வந்து அவங்க என்ன பண்ணாருன்னா, இந்தியாவில் இருக்கிற ஆக்ஷன் சீன் வந்து ஒரு லோக்கல் ஸ்டைல ஷூட் பண்ணாங்க. அண்ட் யூஎஸ்ல நான் ஷூட் பண்ணும்போது he got a Hollywood stuntman called Mike Martinez and he did it in a very American way, very Hollywood way. and எனக்கே ஒரு லேர்னிங்கா இருந்துச்சு. சார் வந்து யூஎஸ்ல இருக்கிற வந்து ஒரு ஸ்கேட் போர்ட் சீன் கொடுத்தாரு, ஸ்னோ போர்டிங் அண்ட் ஸ்கேட் போர்ட். நிறைய யங் பாய்ஸ் வந்து கேட்குறாங்க, சார் அந்த ஸ்கேட் போர்ட் சீன் எப்படி பண்ணீங்க? ஸோ ஐ குட் நெவர் திங்க் இட் வுட் கனெக்ட். அந்த சீன் பண்ணும்போது சரி ஸ்கேட் போர்டு ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறாங்க, சரி பண்ண வேண்டியதாரே அப்படியே பண்ணிட்டேன். படத்தை செம்ம கனெக்ட் ஆயிருக்கு. ஃபைட் எஸ்பெஷலி ஃபைட் வந்து நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்குது. அது நான் உங்கள்கிட்ட கேட்கணும் ஏன்னு. உண்மையிலேயே ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்குது. அது வந்து when you start doing it, I saw Mike Martinez reaction. ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு டேக் எடுக்கும் போது அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். சந்தோஷமாட்டானா ஓகே இவர் வந்து நம்ம ஒன்று சொல்கிறோன்னா அதை மைண்டில் வாங்கிட்டு 2 விதமாக பண்ணுறாருன்னு போது ஸ்டண்ட் மாஸ்டர் ஹாப்பி. சொதப்புனா ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து இவருக்கு ஒன்றும் வரலடா, சின்ன பீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தட் ஃபுல்லோ காட் எக்ஸைட்டட். அண்ட் அவரோட க்ரூ மெம்பர்ஸ் 2-3 பேர்கிட்ட கூப்பிட்டு இப்படி வச்சுக்கலாம் நான் நீங்கள் கொரியோகிராஃப் பண்ணும்போது ஐ திங்க் யூ ஆல்சோ இன்வால்வ் இன் கொரியோகிராஃபி ஆஃப் த ஃபைட் பார்த்தேன். ஸோ அந்த ஃபைட் எடுக்கும்போது தான் டிசைட் பண்ண நான் நிறைய விஷயம் படத்தில் ஆட் பண்ணணுன்னு. அப்போ தான் அந்த ஸ்னோ போர்டிங் ஸ்கேட்டிங் இதெல்லாம் ஏன் ஆட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து செய்வீங்க சொல்லிட்டா நீங்கள் போய் செஞ்சிருவீங்க. எக்ஸாக்ட்லி, அது ஒரு டைரக்டரோட கடமை. அதே மாதிரி ஃபிசி இன் சென்னை ஃபைட் ஆல்சோ குன்றத்தூர் பாபு நீங்கள் ஆஃபீஸில் வந்து பேசும்போது பாபு சார் நீங்கள் ஏஞ்சி பேசி போன உடனே நட்டி சார் இவரை வச்சு நான் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபைட் எடுத்தேன் அப்படின்னாரு. தட் கான்ஃபிடன்ஸ் ஹீ காட் இட். எனக்கு முன்னாடியே தெரியும் ஹீ காட் இட். தென் ஐ நோ தட் இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னு. எக்ஸ்ட்ரா பண்ணிட்டீங்க. பனித்துளி உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு பைலிங்குவல் படம், தமிழ் அண்ட் ஹிந்தியில் ஷூட் பண்ணோம், 2 மொழியில். அதுக்காக we took a long time in கிட்டத்தட்ட ஒரு 75 days யூஎஸ்ல ஷூட் பண்ணோம். ஸோ செகண்ட் ஸ்கெடியூல் கிட்டத்தட்ட ஒரு 60 days we had finished shooting. அண்ட் முக்கியமான படத்தில் இருக்கிற டான்ஸ் சீக்வன்சஸ், ஆக்ஷன் சீக்வன்சஸ், சில ஸ்னோவில் பண்ணுற அந்த கோல்டில் பண்ணுற இம்பார்ட்டன்ட் சீக்வன்சஸ், டிஃபிகல்ட்டான சீக்வன்சஸ் வர் பெண்டிங். அப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல லட்டு கொடுத்தாரு. சார் இன்னும் 20 days தான் ஸ்கெடியூல் இருக்குது சார், அதை முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு லாஸ் வேகஸ் எடுத்துகிட்டு போகிறேன் சார் வெக்கேஷனுக்கு. செமையாக மோட்டிவேட் பண்ணார். சார் ஓகே சார். ஸோ நான் வந்து ஒரு பக்கம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட்டில் போயிட்டு இன்டர்நெட்டில் பார்ப்பேன் லாஸ் வேகஸ்னா ஓகே 4 days லாஸ் வேகஸ் போகிறோம், வேகஸில் எந்தெந்த கிளப்ஸ் போகிறோம், எங்கே நைட் கிளப்ஸ் போகிறோம், என்னென்ன அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் பண்ண போகிறோம், எல்லாத்தையும் டிசைட் பண்ணி தானாகவே மோட்டிவேட் ஆகி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டேன் 20 days. ஓகே செகண்ட் ஸ்கெடியூல் முடிச்சுது. இப்போ வந்து வேகஸ் போகிறோம். சரி
நல்லா பேக்கிங் பண்ணிட்டு ரொம்ப ஆர்வமா லாஸ் வேகஸ் ஏர்போர்ட்ல இறங்குறோம். அப்போ பார்த்தோன்னா என் கூட யூனிட் கேமரா லைட்மேன் எல்லாரும் வந்துட்டு இருக்காரு. அப்போ நாட்டி சார் கேட்டேன், சார் நீங்க வந்து வெக்கேஷன் சொன்னீங்க, லைட்மேன் கேமராமேனே வராரு. ஏன்னா நான் வெக்கேஷன்லேயே அவன் ஒரு பாட்டு எடுக்கணும் ஆசை, அது ஆசை ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ சாருக்கு தெரியாமல் கூப்பிட்டு வந்ததுக்கு சாரி சொல்லிக்கிறேன். ஆனால் அவர் பாட்டை பார்த்துட்டு சூப்பர் பாராட்டினார், திட்டல. வெக்கேஷன் கூப்பிட்டு வந்து இப்படி என்னை ஓட விட்டாரு அப்படின்னு சொல்லலை. ஸோ வெக்கேஷன் இருந்துச்சு, அங்கே ஒரு சாங் ஷூட் பண்ணோம். அதே மாதிரி அதில் வேகஸில் வந்து வி ஹேட் கிரேட் ஃபன். என்ன எப்படின்னா காலைல வந்து எந்திரிக்கிறதே 10 o'clock எந்திரிப்போம். ஏன்ச்சு 10:45 ஒரு பஃபே ஒன்று கொடுப்பான்ப்பா அந்த ஹோட்டலில். 2 பேரும் சாப்பிட்டோம் பாருங்கள். அதாவது சொல்லுவாங்க ஹாக் லெக் பிக்னு அந்த மாதிரி சாப்பிட்டோம். ஏன்னா நான் அங்கே வந்து ஸ்டாட்டோஸ்பியர்னோட இருக்குது. அங்கே மேலே வந்து பஞ்சி ஜம்பிங் மாதிரி அது ஷுட் பி லைக் 30-40 ஃப்ளோர்ஸ் இருக்கும்ல. சார் வந்து அதை பண்ணி ஆகணும் அப்படின்னாங்க. நம்ம மெட்ராஸ் ஸ்கெட்யூலில் வச்சுருக்க வேறு உளுந்துக்கிட்டு வச்சுட போகிறாரு இவர். படத்தை முடிச்சுட்டு இல்லை வேணா பண்ணிக்கோயா, அது அந்த மாதிரி சொல்லலை. சொல்கிறேன் என்னென்னா வடினா இன்சூரன்ஸ், அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து ஐ வாஸ் லிட்ரலி ஸ்கேட். என்னென்னா பத்திரமா கொண்டு வந்து சேர்க்கணும் இவரை. யூஎஸ்க்கு வந்துட்டாருன்னா எங்கள் பொறுப்பில் இருக்கார். எங்கள் பொறுப்பு என்னென்னா இல்லை, கொண்டு போன மாதிரியே கொண்டு வந்து மெட்ராஸ் இறக்கி விடுது எங்கள் பொறுப்பு. அவ்வளோ பயம். இப்போ அவர் வந்து இல்லை, டாம் க்ரூஸ் வந்து மிஷன் இம்பாசிபிள் பண்ணுற மாதிரி நான் குதிக்க போகிறேன் சார், நான் கெஞ்சி கூத்தாடி சார் வாழா சார் கூப்பிட்டு வந்துட்டேன். ஆனால் மிஷன் இம்பாசிபிள் 5 பிளான் பண்ணுறோம் நாங்கள், அப்போ ஜம்ப் பண்ணுவார் பாருங்கள். ஸோ நாட்டி சார் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அண்ட் வந்து ரொம்ப சீரியஸ் ஃபேஸ் வச்சுட்டு ஜோக் அடிப்பார். அதே வந்து இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட். இந்த படத்தில் வந்து ஒரு சும்மா காமெடிக்காக ஒரு செப்பரேட் ட்ராக் இல்லாமல் படத்தோட ஸ்டோரிக்குள்ளே ஒரு நல்ல காமெடி போர்ஷன்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்காரு நாட்டி சார். அண்ட் நீங்கள் அவங்களோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பார்த்துட்டு இது வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ரொமான்டிக் கம் ஹியூமர் படம் இருக்கும் அப்படி எதிர்பார்க்குனீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற த்ரில்லர் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஷாக் பண்ணும். அண்ட் நானும் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது நாட்டி சாரோட இந்த குவாலிட்டி எப்படி சில இடங்களில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் த்ரில்லர் கிரியேட் பண்ணாங்க அது பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அண்ட் ஐ திங்க் நீங்கள் கண்டிப்பாக படம் பார்க்கும்போது இந்த விஷயம் வந்து ரொம்ப ரசிப்பீங்க.